السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 துஆவையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக நாம் ஆசைப்பட்ட விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி அந்த காரியங்களை நிறைவேற்றி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு ஹலாஸோடு துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால், பிரச்சினைகள் வந்தால் அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். இந்த துஆ மிக முக்கியமான துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யகீனோடு இஹ்லாஸோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன துஆ என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், மா ஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லாஹ், لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. يا حافل يا حفيل يا لطيف لما يشاء إنه هو العليم الحكيم. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். إنا لله وإنا إليه راجعون، حسبنا الله ونعم الوكيل، ما شاء الله لا قوة إلا بالله، لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين، فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. يا حافل يا حفيل يا لطيف لمن يشاء إنه ஹுவல் அலீமுல் ஹக்கீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.